மகா கும்பமேளாவில் பிரதமர் நரேந்திர மோடி புனித நீராடி வருகிறார். நேரலையில் பார்க்கலாம். உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் நடைபெற்று வரும் மகா கும்பமேளாவில் இன்று பிரதமர் நரேந்திர மோடி புனித நீராடி வருகிறார். இதற்கு முன்பாக சங்கமத்தில் அவர் படகில் சென்று பார்வையிட்ட பிறகு இன்று புனித நீராடுகிறார். இதைத் தொடர்ந்து அங்கு இருக்கக்கூடிய யோகிகளிடம் அவர் பேச இருப்பதாக கூறப்படுகிறது. இதற்கு முன்பாக பிரதமரோடு உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத்தும் உடனிருந்தார். மகா கும்பமேளா என்பது பிரயாக்ராஜில் நடைபெறக்கூடிய மிக முக்கியமான ஒரு திருவிழாவாக பார்க்கப்படுகிறது. யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த திருவிழாவில் இதுவரை கோடிக்கணக்கில் பக்தர்கள் புனித நீராடி இருக்கிறார்கள். மிக முக்கியமாக சில குறிப்பிட்ட நாள்களில் புனித நீராடுவது ஒரு தனிப்பட்ட நபருக்கு கிடைக்கக்கூடிய சிறப்பாக இருக்கும் என்று பார்க்கப்படுகிறது. பல்வேறு தரப்பிலிருந்தும் இந்த கும்பமேளாவில் பக்தர்கள் பங்கேற்று புனித நீராடி வரக்கூடிய காட்சிகளை பார்த்தோம். தற்போது பிரதமர் நரேந்திர மோடி அங்கு இருக்கக்கூடிய சங்கமத்தில் புனித நீராடி வருகிறார். यतो यतः समीहसे ततो नो अभयं गुरु सण्डः कुरु प्रजाभ्यो भयन्नः पशुभ्यः विश्वानि देवसवितर्दुरितानि परशुभं जडवदरन्तर्न अशुभ हरिः ॐ नमस्ते रुद्रमण्यव उतोत इघवे नमः बाहुभ्यः मुतते नमः जाते रुद्र शिवा तनूर घोर पापकाशिनी तयानस्तन्वा सन्तमया गिरिसन्ताभिचाकसीः जामि कुङ्गिरिसन्तहस्ते विवर्खस्तवे शिवाङ्गिरितरतां कुरु मा हि गुंसीः कुरुगं जगत शिवे नवचसा गिरिसा च बदामसि यथा नः सर्वमिज्जगदा यच्मगुं सोमना असत अधियवोचदधिवक्ता प्रथमो दैव्यो भिखक अह्यु च सर्वं जम्भय सर्वासु जातु धान्यो धराचिः यतो यतः समीहसे ततो नो अभयं गुरु सण्डः कुरु प्रजाभ्यो भयन्नः पशुभ्यः विश्वानि देवसवितर्दुरितानि परशुभं जडवदरन्तर्न अशुभ हरिः ॐ नमस्ते रुद्रमण्यव उतोत इघवे नमः बाहुभ्यः मुतते नमः जाते रुद्र शिवा तनूर घोर पापकाशिनी तयानस्तन्वा सन्तमया गिरिसन्ताभिचाकसीः जामि कुङ्गिरिसन्तहस्ते विवर्खस्तवे शिवाङ्गिरितरतां कुरु मा हि गुंसीः कुरुगं जगत शिवे नवचसा त्वगिरिसा च बदामसि यथा नः सर्वमिज्जगदा यच्मगुं सोमना असत अधियवोचदधिवक्ता प्रथमो दैव्यो भिखक अह्यु च सर्वं जम्भय सर्वासु जातु धान्यो धराचिः यतो यतः समीहसे ततो नो अभयं गुरु सण्डः कुरु प्रजाभ्यो भयन्नः पशुभ्यः विश्वानि देवसवितर्दुरितानि परशुभं जडवदरन्तर्न अशुभ. கங்கை, யமுனை, சரஸ்வதி ஆகிய 3 நதிகளும் இணையும் திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடினால் அனைத்து பாவங்களும் நீங்கி மோட்சம் கிடைக்கும் என்பது இந்துக்களின் நம்பிக்கை. அந்த வகையில் தற்போது திரிவேணி சங்கமத்தில் பிரதமர் நரேந்திர மோடி புனித நீராடி வருகிறார். இந்த நேரத்தில் நம்மோடு ஆன்மீக இசை சொற்பொழிவாளர் திருமிகு சிந்துஜா நம்மோடு இணைகிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சிந்துஜா. வணக்கம் வணக்கம் வணக்கம். மகா கும்பமேளா அப்படிங்கிறது எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு பார்க்க முடிகிறது. இதுல இருக்கக்கூடிய முக்கியமான அம்சங்களா நீங்க என்ன பார்க்கறீங்க? அவசியமாக
நம்ம அனைவருக்கும் தெரிந்தாற் போல இந்த கும்பமேளா என்பது ஹிந்து மதத்தினுடைய பிரம்மாண்டமான ஒரு ஆன்மீக திருவிழா அப்படின்னு தான் சொல்லணும். 4 புனித இடங்கள்ல பிரயாக்ராஜ், ஹரித்வார், உஜ்ஜைன், நாசிக்ல மாறி மாறி நடக்க கோடிக்கணக்கான பக்தர்கள் இதில் பங்கேற்று தங்களுடைய பிரார்த்தனையை நிறைவேற்றிக் கொள்கிறார்கள். இந்த பிறவி பெருங்கடலை கடப்பதற்கு இந்த மகா கும்பமேளாவில் கால் வைப்பதே ஒரு பெரிய தோணி என்று நம்பிக்கை கொள்கிறார்கள். ஷாகி ஸ்நான் அப்படிங்கிறது இந்த புனித நீராடல தான் அவர்கள் சொல்கிறார்கள். அப்படி நம்முடைய பாவங்களை போக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். நம்ம பார்த்த மாதிரி இந்த கும்பமேளா அப்படின்னாலே நமக்கு தெரியும். கும்பம்னா என்ன? கலசம் அப்படிங்கிற அர்த்தம். இது எப்படி வந்ததுன்னு நம்ம நிறைய பேருக்கு தெரியும். புராண சரித்திரத்தின்படி தேவர்களும் அசுரர்களும் திருப்பார்கடலை கடைந்த போது வடவரையை மத்தாக்கி வாசுகியை நாளாக்கி கடல் வண்ணன் பண்டொரு நாள் கடல் வயிறு கலக்கினையேன்னு தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்து அமிர்த கும்பத்தை பெற்றுக்கொண்ட போது அதுல 4 சொட்டு 4 இடங்கள்ல தெரிக்கிறது. அந்த இடங்கள்ல தான் நம்ம கும்பமேளா நடத்துகிறோம். இந்த கும்பமேளா ரொம்ப சுவாரஸ்யமாக 4 வகையில கொண்டாடப்படுகிறது. மகா கும்பமேளா, பூர்ண கும்பமேளா, அர்த்த கும்பமேளா, மினி கும்பமேளா அப்படின்னு சொல்லக்கூடியது. நம்ம நிறைய பார்த்தோம். இப்ப நடக்கக்கூடியது 144 வருடங்களுக்கு பிறகு வரக்கூடியது. நம்ம வாழ்க்கையில நம்ம அத்திவரதற்கு சொன்ன மாதிரி இப்ப இந்த கும்பமேளாவை நம்ம பார்க்கிறோம் அப்படின்னு. அதாவது இந்த மகா கும்பமேளா என்பது எல்லா 12 ஆண்டுக்கும் ஒரு முறை பிரயாகராஜ் இந்த அலகாபாத்ல நடக்கக்கூடியது. கோடிக்கணக்கான பக்தர்கள் வருவார்கள். பூர்ண கும்பமேளா அப்படிங்கிறது 12 ஆண்டுக்கு ஒரு முறை 4 இடத்துலயும் மாறி மாறி நடக்கும். பிரயாகராஜ்ல நடக்கும், அதாவது உத்தரப்பிரதேஷ்ல, அப்புறம் உத்தரகண்ட் ஹரித்வார்ல நடக்கும், அப்புறம் மத்திய பிரதேஷ் உஜ்ஜைன்ல நடக்கும், மகாராஷ்டிரா நாசிக்ல நடக்கும். அந்த அர்த்த கும்பமேளாங்கிறது 6 வருஷத்துக்கு ஒரு சமயம் பிரயாகராஜ் மற்றும் ஹரித்வார் நகரங்கள்ல மட்டும் நடக்கும். நமக்கு தெரிஞ்ச மாதிரி அர்த்த அப்படின்னா அரை, அர்த்த சந்திர பிம்பம் அப்படின்னு சொன்னா அரை சந்திர பிம்பம் அப்படின்னு அர்த்தம். அப்படி அர்த்த அப்படின்னா அரை அப்படின்னு இந்த முழு கும்பமேளாவினுடைய பாதியாக கொண்டாடப்படுகிறது. மினி கும்பமேளா அப்படின்னா அது 3 வருஷத்துக்கு ஒரு தடவை வரும். 4 நகரங்களையும் மாறி மாறி வரலாம். அதனால அது எல்லாத்தோடையும் கம்பேர் பண்ணா ரொம்ப குட்டி அப்படிங்கறதுனால அதுக்கு அந்த பெயர். பாவ பரிகாரம் செய்து கொள்வதற்கு இந்த கும்பமேளா பக்தியோடு பக்தர்களால கொண்டாடப்படுகிறது. இதுல இந்த நாக சன்னியாசிகள், சாது சன்னியாசிகள், ஆன்மீக ஆசிரியர்கள், யோகிகள்லாம் பெருமளவுல பங்கெடுத்துக் கொள்வார்கள். காலம் காலமாக தங்களை மறைத்து கொண்டு வாழக்கூடிய சித்தர்களும் மகா புருஷர்களும் எங்கேன்னு வருமோ தெரியாது அப்படி வந்து தரிசனம் செய்து ஷாதி ஸ்நானம் செய்து கொள்ளக்கூடியதுனால அவர்களை பார்க்கக்கூடிய தரிசனமும் நம்ம ஸ்நானம் செய்யக்கூடிய தரிசனமும் அற்புதமாக ஒருங்கே நமக்கு கிடைக்கிறது. அந்த புண்ணிய பலம் உலக அளவுல ஒரு மிகப்பெரிய பக்தி மற்றும் சமூக சந்திப்பு அப்படின்னா அது மகா கும்பமேளா தான். அதனாலதான் யுனெஸ்கோவாலே இன்டான்ஜிபிள் கல்ச்சரல் ஹெரிட்டேஜ், மனித இளங்கண் கலை அப்படிங்கிற பாரம்பரியமாக கொண்டாடப்படுகிறது. இப்ப இது முடிச்சா அடுத்த கும்பமேளா 2037 கும்பமேளா எவ்வளவு அழகான ஒரு கொண்டாட்டம் அப்படிங்கறத குறிப்பிட்டு சொல்லி இருக்கிறீங்க.